இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுனாலேயே இல்லை ஓட்டு போட்டதுனாலேயே என்னோட பல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து நான் நிறைய ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனால என்கிட்ட சண்டைக்கு வராங்க, ஆர்கியூமெண்ட் வராங்க. அது ஹெல்தி டிபேட்டாக கூட இருக்கலாம். பட் இதுதான் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்து உள்ளே வர்ற வரைக்கும் நம்ம யாருமே இந்த ரெண்டு கட்சியை பற்றி ஒரு ரிலேஷன்ஸ்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ இந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். ரெண்டாவது, ஒரு நடிகனை நம்பி ஆட்சியை கொடுத்துட்டீங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. தமிழக அரசியலை நடிகர்கள்கிட்டேருந்தோ இல்லை திரைத்துறையிலேருந்தோ பிரிக்கவே முடியாது. அண்ணாதுரை எங்கேருந்து வந்தார்? அன்னைக்கு காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கு நான் சொல்கிறது 1962 67 வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் டிஎம்கே எடுத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சார பீரங்கின்றது சினிமா, ட்ராமா ப்ளஸ் ரைட்டிங். இதுதான். இன்னைக்கு அது சேஞ்ச் ஆகி டிஜிட்டல் மீடியா வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளோதானே தவிர்த்து இதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம்னு எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சம் யோசிங்க. அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஈவன் கமல்ஹாசன், விஜயகாந்த், சிவாஜி, பாக்யராஜ் எல்லாமே புது அரசியல் கட்சின்னு ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே திரைத்துறையிலேருந்து தான் வந்தவங்க. திரைத்துறையிலேருந்து வந்தவங்க வரக்கூடாது, நாடு ஆளக்கூடாதுன்னா அப்போ யார் நாடு ஆளணும் அப்படிங்கிறது எங்கேயாவது டெஃபினேஷன் இருக்கா? அதாவது எப்படி சொல்றீங்கன்னா, அப்போ அரசியல்வாதின்றது அது என்ன தனி பரம்பரையா? யாருமே வரக்கூடாதா? ஒரு டாக்டர் ஆடலாம்ல, ஒரு என்ஜினியர் ஆடலாம்ல, ஒரு ஆர்டிஸ்ட் ஆடலாம்ல, இல்லை ஒரு வீடு கட்டுறவர் ஆடலாம்ல. நாளைக்கு யாரோ ஒருத்தர் வந்து இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒரு கட்டிட தொழிலாளி ஒரு ஃபேமஸ் ஆகி அவருக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடி அவரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா அப்ப என்ன சொல்லுவீங்க? உனக்கு என்ன தெரியும், நீ சாதாரண கல்லடிக்க வைக்கிறவன் தானே, நீ கட்சி ஆரம்பிச்சா நாங்கள் எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம கேட்போமா? இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் நம்ம விமர்சிச்சுட்டே இருந்தா அரசியல்வாதிக்குன்னு ஒரு துறை இருக்கா? அப்போ அரசியல்வாதிக்குன்னு ஒரு துறை வேணும்னா அப்போ அது கல்வி மூலமாக தானே கொண்டு வரணும். என்னைக்காவது நம்ம எந்த அரசியல்வாதியாவது, இன்க்ளூடிங் நம்ம எக்ஸ் சிஎம்ஸ் கருணாநிதி சாராக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், யாரையாவது உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு நம்ம எங்கேயாவது கேட்டிருக்கோமா? அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஒரு நடிகன் வந்து, அதுவும் இப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வந்ததுனாலேயே இவ்வளோ ஒரு வெறுப்புணர்வு, வெறுப்புரை, அவதூறு, இதெல்லாம் பண்றதுனால நம்ம என்ன சாதிக்க போறோம்னு எனக்கு சுத்தமா தெரியலங்க.